ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கு மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். இந்த சர்க்கிளை நான் நல்ல ஒரு திக் லேயர் ஆக்குறேன். திக் லேயர் ஆக்கும்போது நாங்கள் கவனிக்க வேண்டியது ஈவனாக இருக்க வேணும். அதாவது ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கக்கூடாது. நல்ல ஈவனாக எல்லா பக்கமும் சரிசமனாக இருக்கணும். அதை பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் அதுக்கு அதாவது செக்குடு பேட்டர்ன் போடுறேன். இந்த செக்குடு பேட்டர்ன் நீங்கள் பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கும். நான் அதுக்கு பிறகு பாருங்க ஒரு சர்க்கிள் கீறேன். அந்த சர்க்கிளையும் நல்ல ஒரு திக் லேயர் ஆக்குறேன். இந்த திக் லேயர் ஆக்குறதுக்கு காரணம் நாங்கள் அதாவது தூரமாக இருந்தாலும் நல்ல ஒரு நீட்டாக தெரியும். அதே நேரம் எங்கண்ட ஒவ்வொரு ஒர்க்குகளும் மிகவும் அழகானதாக இருக்குது. இப்படி திக் லேயர் நாங்கள் கொடுக்குறதால இப்போ பாருங்க, அடுத்த லேயரும் கொடுத்துருக்குறேன். அதாவது 3வது பட்டமும் நான் கொடுத்துருக்குறேன். இதுவும் நல்ல ஒரு நீட்டாக எடுத்து போட்டு அதுக்கு பிறகு பாருங்க, நான் தம் லைன் கொடுக்குறேன். இந்த தம் லைன் நான் 4 பக்கமாக நான் பிரிச்சிருக்கிறேன். பிரிச்சுட்டு ஈவனாக நான் எல்லா சைட்டும் இந்த தம் லைனை கொடுக்குறேன். அந்த தம் லைன் சொல்கிறது நாங்கள் எப்படி நல்ல குட்டி குட்டியாக போடுவோமோ அதே மாதிரி தான் இதை தம் லைன் நாங்கள் சொல்லுவோம். இப்போ பாருங்க, அதையும் சுற்றி நான் அதாவது ஒரு வட்ட சர்க்கிள் போடுறேன். வட்ட சர்க்கிள் போட்டுட்டு நான் இதை நல்ல ஒரு திக் லேயர் ஆக்குறேன். திக் லேயர் ஆக்கும்போது பாருங்க, உங்களுக்கே தெரியும் இந்த டிசைனுகள் நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும். ஒவ்வொரு டிசைனையும் நாங்கள் கவனித்து போடணும். நல்ல ஒரு நீட்டானதாக நல்ல ஒரு அதாவது பார்க்கும்போது மிகவும் அழகானதாக இருக்க வேணும். இந்த மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் அழகு மிகவும் முக்கியமாக தேவை. என்னென்னா நாங்கள் தூர பார்த்தாலும் அழகாக இருக்கணும், கிட்ட பார்த்தாலும் அழகாக இருக்கணும். முக்கியமாக இது ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாத்துக்குமே மிகவும் அழகாக தெரிய வேணும். நாங்கள் அதற்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு ஒர்க்குகளையும் நாங்கள் செய்து கொடுக்கணும். இப்போ பாருங்க, நான் அடுத்ததாக ஒரு வட்டம் வரைகிறேன். அதாவது இந்த சர்க்கிளும் மிகவும் அழகானதாக இருக்க வேணும். இதுலேயும் நான் பெரிய தம் லைனாக கொடுக்குறேன். பெரிய தம் லைனாக கொடுத்துட்டு அதையும் நல்ல ஒரு நீட்டாக எடுக்கிறேன். அதாவது பெரிய தம் லைன்னு சொல்கிறது இப்போ அந்த தம் லைன் சின்ன குட்டி குட்டி 2 இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் ஒன்றை போடுறேன். அதாவது இப்படி நாங்கள் போடும்போது ஒரே ஈவனாக வரும் இந்த தம் லைன். நீங்கள் கவனித்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இந்த தம் லைன் எல்லாமே சரிசமனாக வருது. நான் அதுக்கு பிறகு நான் சுற்றி வர அதாவது ஒரு வட்ட சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அந்த ஃபில் பண்ணுறேன். அதாவது அந்த இடைவெளியில் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணும்போது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், மிகவும் அழகான ஒரு தம் லைனுக்கு அதாவது மேலுக்கு நான் இப்படி செய்கிறேன். இப்படி நாங்கள் கொடுக்கும்போது மிகவும் அழகானதாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். அதாவது ஒவ்வொரு ஒர்க்கும் நாங்கள் மிகவும் ரசித்து இதில் செய்ய வேணும். ஏனென்றால் நாங்கள் ரசித்து இந்த டிசைன்கள் போட்டால் தான் அது மிகவும் அழகானதாக இருக்கும். அதாவது நீங்களும் ஒரு ரசனை உள்ள ஆக்களாகத்தான் இதில் நீங்கள் செய்ய வேணும். ஏனென்றால் நாங்கள் ரசித்து அதை போடும் அதாவது அவர்கள் சொல்கிற அந்த டிசைனை எங்களுடைய மனதுக்குள் நாங்கள் அதை எடுத்து வச்சிருந்தா தான் இந்த டிசைன்களை நல்ல ஒரு நீட்டானதாக போட முடியும். இப்போ பாருங்க, இந்த தம் லைன் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். இந்த சர்க்கிளும் மிகவும் அழகாக நாங்கள் எடுக்கணும். இப்போ பாருங்க, இதையும் நான் அதாவது லைட்டான ஒரு திக் லேயர் ஆக்குறேன். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், திக் லேயர் ஆக்குறதுக்கு காரணம் அதாவது எங்கள்ட ஒர்க் இன்னும் வடிவாக கொடுக்குறதுக்காண்டி தான் நாங்கள் திக் லேயர் ஆக்குறது. அதாவது நாங்கள் ஒரு மெல்லிய லேயர் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த திக் லேயர் கொடுக்கும்போது இன்னும் அழகாக கூட்டுறதுக்காண்டி தான் இந்த திக் லேயர் கொடுக்குறது. இப்போ பாருங்க, நான் இதில் நான் இதில் 8ஆக பிரிச்சிருக்கிறேன். இந்த 8ஆக பிரித்ததுலேருந்து நான் முதல்ல ஒரு டாட்ஸ் போட்டுட்டு, அதாவது கொஞ்சம் பெரிய டாட்ஸாக போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு கேர்வு வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் தம் லைன் கொடுக்குறேன். இப்படி நாங்கள் கொடுக்கும்போது அதாவது நீங்கள் எந்த டிசைன் வேணுமென்றாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இந்த டிசைனை இப்போ பாருங்க, இதுவும் நல்ல வடிவாக நான் கொடுத்து கொண்டு போகிறேன். அதாவது முதல் டாட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய டாட்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு வரைகிறேன். அதாவது ஒரு வில் மாதிரி வளைகிறேன். பிற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் தம் லைன் கொடுக்குறேன். இந்த தம் லைனும் நல்ல ஒரு குட்டி குட்டியாக நாங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்ல ஒரு நீட்டானதாக நாங்கள் எடுக்க உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதை வடிவாக்குறோம்னு சொல்லி உங்களுக்கு கவனிக்கணும். இன்னும் நீங்கள் வடிவாக நீங்கள்
செய்ய வேணுமெண்டா அதுக்கு மேலே அதாவது நல்ல ஒரு திக் லேயராக கொடுங்கள். அதாவது அந்த குட்டி குட்டி தம்ப்ளைனுக்கு மேலே நீங்கள் திக் லேயராக கொடுங்கள். நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த குட்டி குட்டி தம்ப்ளைனுக்கு மேலே திக் லேயராக நான் இனி கொடுத்து கொண்டு போகிறேன். அதாவது முதல்ல ஒரு இந்த வட்டம் மாதிரி அதாவது அரை வட்ட வடிவாக நான் கீறி போட்டு அதுக்கு பிறகு நான் திக் லேயர் ஆக்க போகிறேன். இப்போ பாருங்க நான் இனி அதுக்குள்ளே திக் லேயர் ஆக்கி கொண்டு வரும்போது தான் இப்போ இந்த அரை வட்டம் போடைக்கே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு நீட்டாக காட்டுது. இன்னும் நாங்கள் கொஞ்சம் திக் லேயர் ஆக்க வேணுமெண்டா அந்த அரை வட்ட வடிவை நல்ல ஒரு திக் லேயர் ஆக்கி கொண்டு வரவே நல்லொரு வடிவாக அதாவது நாங்கள் தூர நின்று பார்த்தாலும் நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவாக எடுத்துக்காட்டாக இருக்கும். நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஒரு அதாவது சின்னதாக நாங்கள் கீறினாலும் அதாவது சின்னதாக இந்த டிசைனை போட்டாலும் அதை வந்து திக் லேயர் நாங்கள் அதாவது சுற்றி வர குடும்பமாக இருந்தால் அந்த அதாவது நாங்கள் கொடுத்த அந்த ஒர்க் வந்து மிகவும் ஒரு ஹெவியான ஒர்க்காக காட்டி கொடுக்கும். அதுக்கு தான் நாங்கள் இந்த திக் லேயர் கொடுக்குறது. அதனால் நீங்கள் அதாவது சின்ன சின்ன ஒர்க்கை செய்தாலும் இப்படி நீங்கள் திக் லேயர் கொடுக்கும்போது உங்களுடைய ஒர்க்கு மிகவும் ஒரு நீட்டானதாகவும் அழகானதாகவும் நல்ல ஒரு கிராண்டான லுக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நீங்கள் திக் லேயர் கொடுக்கும்போது அதாவது முதல் சிம்பிளாக நீங்கள் எடுத்துட்டு அந்த அதாவது ஒரு லேயர் கொடுத்துட்டு பேருந்து நீங்கள் அதுக்கு பிறகு 2 லேயர் 2 இல்லாட்டி 3 லேயர் கொஞ்சம் திக்காக கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்க நான் இதில் வந்து இந்த இலைகள் எடுத்திருக்கிறேன். இந்த இலையை எடுத்து போட்டு இலைக்கும் வந்து நான் திக் லேயர் கொடுக்குறேன். திக் லேயர் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குதாண்டு. நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழகுபடுத்த ஒன்றுமடி இணைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் நல்லொரு அழகாக நாங்கள் எடுக்க வேணும். ஏனென்றால் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே அழகாக இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பேன். நாங்கள் ஆறுண்டான எல்லாருமே அழகாக நாங்கள் செய்ய வேணுமென்று தான் நினைப்பினோம். அழகாக இங்கே கையில் இருக்க வேணுமென்று தான் நினைப்பினோம். அப்போ அப்படி இருக்க நாங்கள் ஒவ்வொரு டிசைனையும் பார்த்து நாங்கள் கீற வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க எது நான் வந்து பென்சிலால் கீறினாலும் நாங்கள் இவ்வளோத்துக்கு இவ்வளோ அழகாக எடுக்கிறோம். அப்போ அப்படி இருக்க நீங்கள் இப்போ மெஹந்தி கோனில் போடைக்க இன்னும் அழகாக எடுக்கலாம். இப்போ பாருங்க நான் இதில் வந்து டாட்ஸ் வைக்கிறேன். டாட்ஸும் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்ன அப்படி தான் வைக்கிறேன். அதாவது இந்த பூவலுக்கு மேலே வந்து ஒரு டாட்ஸும் அதாவது ஒரு பெரிய டாட்ஸும் ஒரு சின்ன டாட்ஸும் பாருங்கள் எவ்வளவுக்கு அழகாக இருக்குண்டு. இதிலும் நாங்கள் இதை வடிவாக நாங்கள் கீறலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். தேங்க்யூ.